இந்த கவர்னர் அட்ரஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி பார்க்குது? முதல் முறையாக வந்து நாங்கள் வந்து அமைச்சரவையில் பங்கெடுத்து முதல் வரிசையில் உட்கார்ந்து குறிப்பாக வந்து இந்த ஆளுநர் உரையை நான் வந்து பார்க்குறேன். இந்த ஆளுநர் உரை அப்படிங்கிறது ரொம்ப வளமையான ஒரு உரையாக இருந்தாலும் இந்த அரசனுடைய 5 ஆண்டு கால செயல் திட்டங்களுடைய ஒரு தொகுப்பாக தான் நம்ம வந்து பார்க்கணும். என்னென்ன செய்ய போகிறோம், இந்த அரசனுடைய கொள்கை என்ன, இந்த அரசனுடைய தொலைநோக்கு பார்வை என்ன அப்படிங்கிறது இந்த ஆளுநர் உரையில் அமைஞ்சிருக்கு. அதனால் மிக சிறப்பாக மிக பொறுப்பாக இன்றைக்கு வந்து இந்த கூட்டம் நிறைவு பெற்றது என்பது மகிழ்ச்சி தான். நீங்கள் சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கீங்க. இன்றைக்கு வந்து அறிவிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்ற பிறகு சமூக நீதி கணக்காய்வுன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். இல்லை, அது ஏற்கனவே நாங்கள் வச்ச கோரிக்கை தான். இந்த சோசியோ எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது தான் வந்து அதில் வந்து சொல்லியிருக்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு பிறகு இந்த சர்வே எடுக்கப்படும் இருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து இந்தியா முழுமைக்கும் இந்தியா லெவலில் அதை எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்றிய அரசினுடைய பொறுப்பும் கடமையும். அதை தான் வந்து இந்த ஆளுநர் உரையில் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். அதனால் கட்டாயம் வந்து இந்த முன்னெடுப்பு அப்படிங்கிறது ஒரு சரியான முன்னெடுப்பு, வரவேற்கக்கூடிய முன்னெடுப்பு அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ வந்து எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக இப்போ எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி, உதயநிதி ஸ்டாலினும் உள்ளிட்ட இந்த ஆளுநர் உரைக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆளும் அரசாங்கத்திலிருந்து எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அவங்களுடைய ஜனநாயக கடமைகளில் அது ஒன்று அப்படின்னு தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு வந்து ஆளுநர் உரை, அந்த ஆளுநர் உரை என்பது ஒரு 5 ஆண்டு கால செயல் திட்டத்தினுடைய விரிவாக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் வந்து என்னென்ன முரண்பாடுகள் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது நம்ம அதை பற்றி பேசலாம். இப்போ இருமொழி கொள்கையை வேணான்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறத பற்றி பேசினா நம்ம பேசலாம். இருமொழி கொள்கை அப்படிங்கிறது தமிழர்களுடைய ஒரு உயிர்மை, அது வந்து ஒரு ஆன்மா. நீங்கள் வந்து அதை வந்து யாரும் அதைத்தான் நம்ம வந்து இதில் வந்து சொல்லியிருக்கோம். தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் 3438 கோடி ரூபா நாங்கள் தருவோம் சொல்லி ஒன்றிய அரசு சொல்கிறதோ, அன்றைக்கி வந்து தர்மேந்திர பிரதான் சொன்னதோ அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது வந்து கடந்த காலத்திலையும் சொல்லப்பட்டது. நாங்களும் அன்றைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளும் அன்றைக்கி வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம், போராட்டம் கூட நடத்தினோம். ஆனால் இன்றைக்கு அதே உரை தான் இன்றைக்கு வந்து ஆளுநர் உரையில் இருக்குது. அதனால் வந்து முரண்பாடுகள் இருக்கலாம். முரண்பாடுகள் இல்லாமல் வந்து எதையுமே வந்து நம்ம வந்து பேச முடியாது. ஆனால் எதில் வந்து முரண்பாடுனா அது குறித்து நம்ம பேசலாம், விவாதிக்கலாம், அதை சரி செய்யலாம். அது குறித்து வந்து எந்த மறுப்பும் இல்லை. அது சொல்லவே கூடாது, பேசவே கூடாது அப்படிங்கிறது ஒரு சர்வாதிகார போக்காக நம்ம வந்து பார்க்கணும். அதனால் இந்த அரசு என்பது ஒரு ஜனநாயக அரசு. ஜனநாயக ரீதியாக எல்லா விமர்சனங்களையும் ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக இதை முன்னெடுப்பதற்கு எதிர்க்கட்சியும் இதுக்கு வந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கூட்டணி மந்திரி சபை 60 ஆண்டுகளுக்கு பிறகு அமைஞ்சிருக்கு. இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் கவர்னர் அட்ரஸில் உங்களுடைய என்ன அமைச்சரவை என்பது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, கூட்டு பொறுப்பு இருக்குது. அப்போ உங்கள்கிட்டலாம் கன்சல்ட் பண்ணாங்களா? இல்லை, இது முழுமையாக ஏற்கனவே வந்து ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அமைச்சரவை கூட்டம் போட்ட பிறகு தான் இப்போ வந்து நம்ம வந்து இந்த சட்டசபையில் நம்ம வந்து சட்டப்பேரவையில் நம்ம வந்து இருக்கிறோம். அப்போ இதற்கு முன்பான அந்த அமைச்சரவை கூட்டத்தில் என்ன பேசப்பட்டதோ, வெற்றி தமிழகம் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு தொலைநோக்கு திட்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொன்னால் அதுதான் வந்து இந்த உரையிலையும் வந்து இருக்குது. ஏற்கனவே நானும் அந்த அமைச்சரவையில் கேட்டது தொடர்பாகவும் இதில் வந்து இருக்குது. அதனால் வந்து ஏற்கனவே வந்து கலந்து பேசி முடிவெடுக்கப்பட்ட பிறகு தான் இது வந்திருக்கு. அதனால் அமைச்சரவையில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அது வந்து இந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட கலந்து பேசினாங்களா அப்படிங்கிறதே வந்து அந்த கேள்வியே வந்து ஒரு சந்தேகத்தை வந்து உருவாக்குற ஒரு கேள்வியாக தான் நான் வந்து பார்க்குறேன். பேசிட்டு இருக்கிற தருணத்தில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, பாஜகவுக்கு மறைமுகமாக தாவகாவுக்கு மத்திய அரசு ஆதரவு கொடுக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. எதை எழுதி கொடுத்தாங்களோ அது ஒரு எழுத்து மாறாமல் கவர்னர் வாசித்திருக்காரு என்று உதயநிதி பேட்டி கொடுத்துற உங்கள் கருத்து என்ன? பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கொள்கையோடு இந்த அரசு செயல்படும் அப்படிங்கிறது பாஜக எழுதி கொடுத்த அறிக்கையா என்பதை நான் வந்து மாண்புமிகு மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள்ட்ட நான் கேள்வி வைக்கின்றேன். இருமொழி கொள்கை தான் இந்த அரசினுடைய கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்குங்க. இதுவும் வந்து பாஜக தான் எழுதி கொடுத்ததா என்று தெளிவுபடுத்த வேண்டும். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் வந்து 3348 கோடி ரூபா தருவோம் அப்படின்னு சொன்னதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதை நீங்கள் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லதும் பாஜக எழுதி கொடுத்த அறிக்கையா என்று நான் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர்களிடம் நான் வந்து விளக்கம் கேட்கின்றேன். இன்னும் கூடுதலாக வந்து தமிழ்நாட்டுடைய உரிமையை, தமிழ்நாட்டுடைய அடையாளத்தை, தேசியத்தினுடைய அடையாளத்தை பிரதிபலிக்கக்கூடிய தமிழ்தாய் வாழ்த்து பாடலும் அப்படிங்கிறது வந்து கடந்த ஆட்சி காலத்தில் சட்டப்பேரவையினுடைய விதி 176 அடிப்படையில் வந்து
பின்பற்றப்படுகிறது. அதுவும் வந்து பாஜக தான் எழுதி கொடுத்ததா என்று தெளிவுபடுத்த வேண்டும். கேள்வி, நைட்டு 9 மணி வரை உங்களுக்கு இங்கே வந்து பார்க்குறாங்க, விசிட்டர்ஸ் பார்க்குறாங்க. என்ன மாற்றம், எதுக்காக இவ்வளவு மக்கள் உங்களை தேடி வராங்க? இல்லை, அவ்வளவு வந்து கோரிக்கைகள் இருக்குது, அந்த அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்குது, ஒரு கடமை செய்ய வேண்டிய பொறுப்பும் இருக்குது. ஒரு 4 நூற்றாண்டுக்கு மேலே இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக, தமிழ்நாட்டு உரிமைக்காக களமாடிய ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். அப்படிப்பட்ட பேர் இயக்கம் கடந்த காலங்களில் முன்வைத்த ஒரு கொள்கை முழக்கம் என்பது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. அது இன்றைக்கு சாத்தியமாயிருக்கிறது. நாங்கள் இதுவரை கீழே கிரவுண்டிலிருந்து, அது களத்திலிருந்து நாங்கள் வைத்த மனுக்கள், கோரிக்கைகள் இன்றைக்கு நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துக்கு, நாங்கள் செயல்படுத்தக்கூடிய இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். கோரிக்கை வச்ச இடத்துக்கு மாறி நாங்கள் தான் வந்து அதை செயல்படுத்தக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ ஒரு நம்பிக்கை வந்து பிறந்திருக்கிறது, இந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு. எல்லா மக்களும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நரிக்குறவர் மக்கள் வந்து, அதாவது இந்த கதவே கீழே வந்து தலைமைச் செயலகத்துக்கே நாங்கள் வர முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு சமூகம், அந்த எல்லா கதவுகளும் திறக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு வந்து சமூக நீதித்துறை வந்து செயல்பட்டு இருக்கு. இங்கே எந்த கதவும் வந்து மூடப்படாது. எங்களுடைய அலுவலகத்துக்கு வருபவர்கள் கதவு எல்லாருக்குமே திறந்திருக்கும். இவர்கள் அவர்கள்லாம் இல்லை. ஓட்டு போட்டவர்கள், ஓட்டு போடாதவர்கள், அந்த சாதி இந்த சாதி, அந்த மதம் இந்த மதம், எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒரு சமூக நீதிக்கான கொள்கையை முன்னெடுக்கின்ற ஒரு துறை தான். அதனால் இங்கே யார் வேணாலும் வரலாம். அதனால் எல்லாரும் வந்து நீங்கள் இந்த மக்கள்லாம் வரலாமா அப்படின்னு சொன்னால் அந்த மக்கள் தான் வருவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அந்த தடையை உடைப்பது தான் எங்களுடைய சமூக நீதித்துறை. அதனால் இந்த மக்கள் வந்து எங்களை தேடி வருகிறார்கள். கட்டாயம் இதற்கான செயல் திட்டங்கள், அதாவது அவர்கள் வைக்கின்ற கோரிக்கைகள், தேவைகள், அந்த மனுக்களை நாங்கள் முழுமையாக உட்கார்ந்து ஆய்ந்து அந்தந்த துறை வாரியாக அனுப்பி அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். விரைவில் வந்து ஒரு ஆண்டுக்குள் என்னென்ன செய்ய முடியும், 2 ஆண்டுக்குள் என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு செயல் திட்டமாக வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.